இந்த ஆன்லைன் கிளாஸுக்காக என் பையனுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தேன். அந்த செல்போன்ல பாத்தீங்க அப்படின்னா என் வீட்டு கேட்டுக்கு கூட ஒரு பூட்டு தான். அவன் உள்ள போறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, ட்விட்டருக்கு ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு அத்தனை பாஸ்வேர்டு எல்லாம் அந்த சூனியக்கார கிளவி போடுற சூனிய மாதிரியே இருக்கு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சிக்கு கோலம் தான். அத்தனை அதுக்குள்ள கெட்ட விஷயங்கள் அவனுக்குள்ள போச்சே வழிய நல்ல விஷயங்கள் எதுவுமே போகல. ஒரு முறை ப்ராக்ரஸ் ரெக்கார்டை கொண்டாந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறாரு. உடனே அவர் வாங்கி பார்த்துட்டு உடனே சத்தம் போடுறாரு, டேய் பக்கத்து வீட்டு பொண்ணை பாத்தியா, அது படிக்கிற ஸ்கூல்ல தான் உன்னையும் படிக்க வச்சேன், அதுக்கு கட்டுற ஃபீஸ் தான் நானும் கட்டுறேன், ஆனா அந்த பிள்ளை எல்லாத்துலயும் 100க்கு 100 வாங்குது, நீ எல்லாத்துலயும் முட்டை முட்டையா வாங்கியிருக்க, என்னடா காரணம்? இவன் எல்லாத்தையும் அப்படி உள் வாங்கிட்டு சொல்றான், அப்பா அதே ஸ்கூல் தான், அதே டீச்சர் தான், அதே ஃபீஸ் தான், ஆனா அப்பா வேறப்பா அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க எப்படி இருக்காங்க? சரி நம்ம தமிழ் டீச்சர் ஆச்சே, பையன் என்னதான் எழுதியிருக்கிறான் அப்படின்னு அந்த பேப்பரை வாங்கி பார்த்தா மாடு அப்படின்ற வர இடத்துல மா 4 கால் போட்டு வச்சு எழுதியிருக்கான். என்னடா தம்பி 4 கால் போட்டிருக்கே அப்படின்னா, ஏமா மாட்டுக்கு 4 கால் தானே அதனால போட்டேன் அப்படின்றான். அடுத்தது பாருங்க, பாம்பு அப்படின்னு வருது, பம்புன்னு எழுதியிருக்கான். என்னடா பம்புன்னு எழுதியிருக்கே அப்படின்னா, பாம்புக்கு தான் காலே இல்லையம்மா அப்படின்றான். இன்னைக்கு வாசிக்கிறது இல்ல, படிக்கிறது இல்ல. இந்த மாணவ செல்வங்கள் கையில இந்த செல்போன் வந்து படாத பாடுபடுத்திட்டு இருக்கு. அததான் ஒரு கவிஞன் எழுதுனா, அப்பா செல்லமும் கொடுத்து செல்லும் கொடுத்தார், செல்ல மகளோ தொடர்பு எல்லைக்கு அப்பால். இன்னைக்கு அது மாதிரி தானே இருக்கு.